ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பை பிடித்து பிரபலமாவது எளிதல்ல. ஆனால் அந்த வாய்ப்பை கையில் வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுக்க காப்பாற்றுவதுதான் மிகப்பெரிய கடினம். இப்போதுதான் தீயாய் பரவி வரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் நடிகை லட்சுமி மேனன். இவங்க பார்த்தீங்கன்னா கும்கி படத்தில் நடிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசிகுமார் கூட 2-3 படத்தில் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க தான். ஸோ சமீபத்தில் கேரளா எர்ணாகுளத்தில் உள்ள ஒரு பாரில் நிகழ்ச்சி இதற்கு காரணம். அங்கு நடந்த விருந்து விழாவில் கலந்து கொண்டிருந்த லட்சுமி மேனன் சில நிறுவன ஊழியர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். நடிகை மதுபானம் அருந்துகிறாரா என்ற கேள்வி, அதனைத் தொடர்ந்து நமது கேலிச்சொற்கள் சூழ்நிலையை தீவிரமாக்கியுள்ளன. சில நிமிடங்களில் வாக்குவாதம் சண்டையாக மாறியதால் போலீசார் தலையீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு நடிகை, குறிப்பாக ஒரு இளம் நடிகை இப்படிப்பட்ட இடத்தில் சிக்கிக்கொண்டால் மக்கள் மனதில் ஏற்படும் தாக்கம் மிக அதிகம். சினிமா நடிகர்கள் சமூகத்தில் ஒரு ரோல் மாடலாக பார்க்கப்படுகிறார்கள். அதனால் அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் பெரிதாக பேசப்படுகிறது. திரைத்துறையில் பெண்கள் சந்திக்கும் சிரமங்கள் ஏராளம். புகழையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் சமநிலையும் வைத்திருக்க வேண்டிய சவால் அதிகம். இதில் ஒரு தவறான முடிவு, ஈவன் ஸ்மால் மிஸ்டேக் அவரின் வாழ்க்கையை தலைகளாக்கும். இந்த சம்பவம் ஊடகங்களில் வெளிவந்தவுடன் சமூக வலைதளங்களில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. நடிகை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவாதங்கள் தீவிரமடைந்துள்ளன. பொது மக்களின் பார்வையில் பெண்கள் இன்னும் கூடுதல் கட்டுப்பாடுகளில் வாழ வேண்டிய நிலை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. ஸோ இந்த நிகழ்வின் லட்சுமி மேனன் தொழில் வாழ்க்கை எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை. ஆனால் இப்படி ஒரு சர்ச்சை சிக்குவது ஒரு நடிகையின் எதிர்கால வாய்ப்புகளை சந்தேகத்திற்கு உள்ளாக்கும். ஒரு தவறான தருணத்தில் நடந்த செயல் ஒரு நடிகையின் முழு வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. அப்படி என்றால் இந்த சம்பவத்தால் லட்சுமி மேனனின் கரியர் எந்த திசையிலும் செல்லும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.